ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், காலேஜ் டிஆர்பிக்கும் சரி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட்டுக்கும் சரி, யூஜிசி வந்து பிஹெச்டியை மேண்டேட்டரி ஆக்குற மாதிரி தெரியுது. ஏன்னா சமீபத்தில் யூஜிசி வெளியிட்ட நோட்டீஸ்ல பிஹெச்டிக்கு யூனிவர்சிட்டிஸ் நடத்துகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பதிலாக நெட்டு பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டீஸில் யூஜிசி சொல்லியிருக்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா, அது இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை தவிர எனக்கு தெரிஞ்சு எல்லா யூனிவர்சிட்டிஸும் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அது ஃபீஸ் ஒரு 500 600 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 500 இருக்கும்னு நினைக்கிறேன். அது பெருசாக இருக்காது. இப்போ யார் யார் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் சேரணுமோ அந்தந்த யூனிவர்சிட்டியில் அவங்க எக்ஸாம் எழுதி அவங்க சேர்ந்துக்கிறாங்க. இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, யூஜிசி அந்த காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனித்தனியாக எக்ஸாம் எழுத வேண்டாம், எல்லா காசும் கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அங்கே யூனிவர்சிட்டிஸுக்கு காசு கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் இங்கே எக்ஸாம் எங்ககிட்ட எழுதிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, இதில் ஒரு 3 கேட்டகரி வச்சுருக்குறாங்க. அது அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக. அது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஜிஆர்எஃப் அண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப்னு வச்சுருக்குறாங்க. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான், அதுவும் பிஹெச்டியும் சேரலாம், அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மூணாவது ஒரு கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. அதில் வெறுமனே பிஹெச்டி மட்டும் சேர முடியும், அதுவும் 1 வருஷத்துக்கு தான் வேலிடிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இதுதான் வந்து இங்கே நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. அது அதில் அவங்க மார்க்ஸ் வந்து கம்மியாக எடுத்தால் கூட கட் ஆஃப் குறைச்சி அவங்க நிறைய பேர் கொடுத்து விட்ருவாங்க. ஏன்னா பணம் வாங்குறாங்க, பணம் வரும், நிறையா பேர் எழுதுவாங்க, அவங்க வந்து பிஹெச்டி சேரலாம் எங்கே வேணாலும் அப்படின்ற மாதிரி எழுதலாம். அதாவது இவங்க போய் அங்கே எக்ஸாம் எழுதிட்டு வந்து இங்கே வந்து சேரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு செட்டு நெட் இருந்தால் தான் பார்ட் டைம் பிஹெச்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. சில யூனிவர்சிட்டிஸில் கொடுப்பாங்க, பிஹெச்டி இருந்தால் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தது தான். இப்போ யூனிவர்சிட்டிஸ் வந்து எக்ஸாம் நடத்த வேண்டாம், பணம் சம்பாதிக்க வேண்டாம், யூனிவர்சிட்டி சம்பாதிக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்படி தான் பார்க்குறோம் முதல்ல. சார், யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறதை காட்டிலும் யூஜிசி நடத்தினா அது குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் தானே? குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்றது பார்க்கணும். இப்போ ஏற்கனவே பப்ளிகேஷன் மேண்டேட்ரின்னு சொன்னாங்க. பப்ளிகேஷன் எப்படி ஃபுல்லாக புரோக்கரை வளர்த்து விட்டாங்க. எல்லா தெருவுக்கு நான் பப்ளிஷ் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு எல்லா பேப்பரையும் தூக்கி ஃபேக் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணி விட்டாங்க. இப்போ அது முந்தி பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட் ஜேர்னல்ஸ் இருந்தது, நான் ஒத்துக்கிறேன். அது வந்து ஒரிஜினல், அது ஜேர்னல் தான், அது ஒரிஜினல். ஏதோ ஒரு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அது அங்கே இருக்கும், இல்லாத போயிடாது, அது ஒரிஜினல் தான். சப்ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அது ஒரிஜினல். இன்றைக்கி அப்படி கிடையாது. லட்சமாக பணம் கொடுக்குறாங்க, ஒரு நல்லா நிறைய ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. யார் வாங்குறாங்கன்னா வெளியில் சொல்கிறது இல்லை, எல்லாம் வெளிப்படையாக வந்து ஏமாத்துறாங்க. வெளிப்படையாக ஃபேக், அதாவது ஜேர்னலே கிடையாது, வெளிப்படையாக நான் ஸ்கோப்பஸில் பப்ளிஷ் பண்ணி தரேன், வெப் ஆஃப் சயின்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இதில் நான் குறிப்பாக சொல்கிறேன், லேடிஸ் வந்து நிறைய பேர் இந்த ஏமாற்ற வேலையில் இருக்கிறாங்க. ஏன் லேடிஸை சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ஸை சொல்லாத. அது இங்கே வந்து ஆசிரியர்கள்ன்றது தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் தான் இருக்கணும். லேடிஸ் இருந்தால் ரொம்ப நல்லது, பெண்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ஏமாத்துறவர்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இந்த பப்ளிகேஷன் விஷயத்தில் ஆண்கள் கூட அவ்வளோ தைரியமாக பண்ணல, நான் பார்த்த வரலையும். இது அவங்க யாரை வேணாலும் வந்து புகார் தெரிவித்தா நான் பேசிக்கலாம். ஒன்று, இப்போது இதில் எப்படி குவாலிட்டி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் பப்ளிகேஷன் தான் சொன்னாங்க, ஏகப்பட்ட பேர் இந்தியா முழுக்க ஏமாற்றிட்டு போனாங்க, கொள்ளடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்லலாம். பெரிய முறை கிடையாது, மிகப்பெரிய ஸ்கேம் இது என்ன பண்ணாங்க யூஜிசி? ஒன்றும் பண்ணலை, ஏகப்பட்ட புகார். நானும் தான் புகார் கொடுத்தா நான் நிறைய தடவை சொல்கிறேன். அப்போது இப்போ நெட்டு வந்தால் மட்டும் எப்படி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிவிடுவீங்க? இதில் பணம் சம்பாதிக்கிறது தான் தவிர வேறு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சார், இப்போ கால் ஃபார் பண்ணியிருக்க செட்டை பார்க்கும்போது ஃபீஸ் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது, நெட்டை காட்டிலும் குறைஞ்சது ஒரு 3-4 மடங்காவது அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? 2000 2500 வரைக்கும் போகுது. ஆமாம், ஜெனரல் கேட்டகரிக்கு 2500 நினைக்கிறேன், பிசிக்கெலாம் வந்து 2000 நினைக்கிறேன். அப்போ ஃபீஸஸ் வந்து எவ்வளோ அதிகன்றது 4-5 மடங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இது குறைக்கணும். அது அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஏற்கனவே நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்றத தகவல் வந்தது இல்லைங்களா? அப்போ அதுக்காக கொஞ்சம் பேர் சம்பளம் கொடுத்ததுக்காக வாங்குறாங்களான்றது எனக்கு தெரியல. இவ்வளோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இவ்வளோ வாங்க தேவையில்லை, இது நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி அசோசியேஷன் சார்பாகவும் நம்மளாம் கண்டனம் தான் தெரிவிக்கிறோம்.
அந்த மாதிரி ஃபீஸ் வந்து குறைச்சி தான் வைக்கணும். அதில் இவ்வளோ ஃபீஸ் வைக்க தேவையில்லை. அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கவங்க தான் செட் அதிகமாக எழுதுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். பிஹெச்டி போகிறதுக்கு, பிஹெச்டி படிக்க முடியாதவங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்றதுக்காக இது எழுதுவாங்க. அப்போ இது ஃபீஸை பார்த்துட்டே நிறைய பேர் எழுதலை அப்படின்னா சரி வராது. ஏன்னா ஒரு நேரத்தில் நாங்களும் ஃபீஸை பார்த்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முந்தி ஃபீஸை பார்த்து பயந்துருந்தோம். அப்போ 750 ரூபா 1000 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் ஃபீஸ். அப்போது ஃபீஸை பார்த்து பயந்து அதெல்லாம் விட்டு கடைசி நாளில் தான் எழுதணும். அந்த எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணியிருந்தோம், பல வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போவே அவ்வளோ ஃபீஸ் இருந்தது. இப்போ ஃபீஸு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, ஃபீஸு குறைக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நெட்டுன்னு சொல்கிறீங்க. நெட்டில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பிரச்சனைகள் இருக்குது. இங்கே சேர்த்துட்டா கூட இங்கே தமிழ்நாட்டில் தான் சேர போகிறீங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கும் நெட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. புரியுதில்ல? அது அவங்க பணம் சம்பாதிக்க அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில் வரதுனால அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது பிஹெச்டின்றது மேண்டேட்ரி ஆக போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனை பார்க்க வேண்டியது இருக்குது. ரிசர்வேஷன்ன்றது அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் 50%. சரியா 50% தான் அங்கே ரிசர்வேஷன் கொடுக்க போகிறாங்க. இங்கே 69%. அப்போ நிறைய பேர் அடி வாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா பிசி எம்பிசி எடுத்துங்க, ரெண்டுமே வந்து அங்கே ஓபிசியில் வருவாங்க. அது 27% தானே. இப்போ இங்கே வரும்போது 40% வருது இல்லைங்களா? எம்பிசிக்கு தனியாக கோட்டா இருக்கு இல்லைங்களா, ரிசர்வேஷன் இருக்குது. அப்போ அவங்க அடி வாங்குவாங்க இல்லையா? இங்கே அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக வரும். பிசியை காட்டிலும் எம்பிசிக்கு கம்மியாக வருதுன்னா இப்போ இவங்கெல்லாம் அங்கே அடி வாங்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% அங்கே அடி வாங்கும். ஏன்னா 50, இங்கே 69 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் பொழுது அங்கே அடி வாங்கும். இப்போ இந்த ரிசர்வேஷனை வச்சுட்டு நம்ம இங்கே உள்ளே வரும்போது மறுபடியும் அந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி இங்கே பண்ணாங்க, இங்கே பிஹெச்டி சீட்டு கொடுத்தாங்கன்னா இது சமூக நீதிக்கு எதிரானது. அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது போக போக இந்த மாதிரி வரும். இப்போ இன்றைக்கி அதை கண்டுகொள்ளாத விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் போக போக அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ நாளைக்கு பிரச்சனை வந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இங்கே இந்த பிரச்சனைகள் இருக்குது. இடஒதுக்கீடு பிரச்சனை நிச்சயமாக வரும். அந்த இடஒதுக்கீடை இங்கே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடும் சாதாரணமாக எஜுகேஷனில். சார், இப்போ இந்த பிஹெச்டிக்கு என்ட்ரன்ஸுக்கு பதிலாக நெட் எழுதுறத ஒரு ரிசர்வேஷன் ப்ராப்ளமாக நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக. இன்றைக்கி பிஹெச்டிக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கும் அந்த பிரச்சனைகள் வரும்ன்ற ஒரு அச்சமாக இருக்குது. ஓகே சார், நன்றி சார். நன்றி.